மண்மரபு நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் குறிப்பாக நடுநாடு என்று அழைக்கப்படுகிற திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மாவட்டத்தினுடைய சில பகுதிகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய நடுநாட்டு பகுதியில் சமணம் தழைத்தோங்கி இருந்ததற்கான பல சான்றுகள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றன. மிகவும் குறிப்பாக திருக்கோயிலூர் மற்றும் செஞ்சி தாலுகாக்களிலே 2 வட்டங்களில் மட்டும் ஒட்டுமொத்தமான தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கிற சமண தடயங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 விழுக்காட்டு தடயங்கள் 2 வட்டங்களிலே மட்டும் இன்றைக்கும் தமிழகத்தினுடைய மலைகளிலும் இயற்கையான குகை பகுதிகளிலும் கைவிடப்பட்ட பல ஆலயங்களுடைய அருக திருமேனிகளாகவும் தனித்த திருமேனிகளாகவும் பல இடங்களிலே இருந்து கொண்டிருக்கின்றன. சமணத்தை பொறுத்தவரை அது ஒரு மதம் அல்ல. எல்லோரும் சொல்லுகிற மாதிரி அது முழுக்க முழுக்க ஒரு வாழ்வியல் நெறிதான். என்றாலும் அது பின்னாளிலே அது சமயமாகி போகிறது. கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை ஒரு வாழ்வியல் நெறியாக அறக்கோட்பாடுகளை மட்டுமே முன்னிறுத்திய இயக்கமாக இருந்த சமணம் பின்னாளில் மிகவும் குறிப்பாக வைதீகத்தினுடைய தாக்குதல் ஏற்பட்ட பிறகு தன்னை களப்பிர மன்னர்களுடைய ஆட்சிக்கு பின்னால் உருவான பல்லவ மன்னர்கள், பாண்டியர்களுடைய காலத்தில் தன்னுடைய செல்வாக்கினை முற்றிலுமாக அழித்தொழிகிற ஒரு நிலைக்கு ஆட்பட்டு விட்டது. அதனுடைய பிரதான நிலையாகிய வைதீகர்கள் அடிப்படையாக ஏற்றுக்கொண்ட அந்த 4 வர்ண கொள்கையில் முழுக்க முழுக்க மறுத்து எல்லா உயிர்களும் சமம், எல்லா உயிர்களுக்கும் கல்வி, மருத்துவம், உணவு அடிப்படையான தேவை என்பதை வலியுறுத்திய சமணம் அதற்கு எதிரான சிந்தை கொண்ட வைதீக சிந்தைகளால் நீண்ட நெடிய நாட்கள் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. வைதீகர்கள் கடுமையாக தாக்குதலை உருவாக்கிய அந்த பக்தி இயக்க காலத்தில் கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் அந்த இயக்கத்தில் இருந்தவர்கள் சிறிது சிறிதாக தங்களை பிற சமயங்களுக்கு ஆட்படுத்தி கொண்டார்கள். அதற்கும் முன்னால் பௌத்தத்தினுடைய வழிபடு கடவுளாக இருந்து கொண்டிருக்கிற புத்தர் மகாவிஷ்ணுவினுடைய 21வது அவதாரம் எனப்படுகிறார். ஆசீவகர்கள் அவர்கள் பல்வேறு சமயங்களிலே சைவம், வைணவம் உள்ளிட்ட சமயங்களிலும் பௌத்தத்திலும் மாறிய பின்னாலே ஆசீவகத்தினுடைய தடயங்களாக பௌத்தத்திலே குதிரையும், சமணத்திலே ஆசீவகரை யானையை கொண்டும் வழிபடுகிற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சமணத்தினுடைய தடயங்கள் குறிப்பாக இந்த செஞ்சி திருக்கோயிலூர் தாலுகாக்களிலே இருந்து கொண்டிருப்பது மலை பள்ளிகளிலே. அங்கே சமண துறவிகள் 4 விதமான தானங்களை செய்திருக்கிறார்கள். கல்வி தானம், மருத்துவ தானம், உணவு தானம், அஞ்சினார்க்கு புகலிட தானம் என்கிற அந்த 4 தானங்களையும் எந்த விதமான பேதமும் இல்லாமல் எல்லா உயிர்களும் பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர்கள் கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டே வரலாற்றினுடைய அறிவு ஏற்படுகிற காலத்திலிருந்து தொடர்ச்சியாக இந்த மண்ணில் அவர்கள் பலவிதமான சேவைகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மிகவும் குறிப்பாக சமணர்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருவாரியானவர்கள், குறிப்பாக படித்தவர்கள் கூட ஜைனர்கள் தான் சமணர்கள். ஜைனர்கள் என்றால் அவர்கள் வட இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்கள், அவர்கள் ஏதோ ஒரு தொழில் செய்பவர்கள், சிவப்பு தோலுக்கு சொந்தக்காரர்கள் என்கிற ஒரு நிலையோடு இந்தி மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள்தான் ஜைனர்கள் என்கிற ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மண்ணிலே நீண்ட நெடிய காலமாக கிறிஸ்து பிறப்பதற்கும் 7-8 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே சமணம் இந்த மண்ணிலே இருந்ததனுடைய தொன்மையை இங்கே நம்முடைய தொல்காப்பியர் அவருடைய இலக்கிய நூல் வழியாக, இலக்கண நூலின் வழியாக நாம் பல வழிகளிலே அறிந்து கொள்வதற்கான சான்றுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. தொல்காப்பியரே சமணத்தை அங்கே பல வழிகளிலே அதை பதிவிடுவதன் வழியாக அவருக்கும் முன்னால் 200-300 ஆண்டுகளுக்கு முன்னால் சமணம் இந்த மண்ணில் மிக குறைந்தபட்சம் இங்கே நிலவி இருக்க வேண்டும். இந்த மத, இன, நிற பேதங்கள் இல்லாத காலத்தில் மனிதர்களை நேர்படுத்துகிற ஒரு வாழ்வியல் இயக்கமாக இருந்த சமணத்தினுடைய தடயங்கள் செஞ்சி வட்டத்திலே கிட்டத்தட்ட 19 அறமலை பள்ளிகளிலும், திருக்கோயிலூர் தாலுகாவிலே கிட்டத்தட்ட ஒரு 9 மலை பள்ளிகளிலும் தன்னுடைய தடயங்களை பதித்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தடயங்களை பார்க்கிற பொழுது, சமணத்தினுடைய தொன்மையை அறிந்து கொள்ளுகிற பொழுது அது இனபேதங்களுக்கு அப்பாற்பட்டது, உயிர்களை சமமாக நேசிப்பது என்பதை உணர்வதன் வழியாக வாழ்வியலை எளிமைப்படுத்தி கொள்ளவும் நேர்படுத்தி கொள்ளவும் அதனுடைய உண்மையான தாத்பரியத்தை எடுத்துரைத்த கணியன் பூங்குன்றனார் எல்லா ஊரும் நம்மூரே என்று சொன்ன அந்த ஒரு அற்புதமான மகான், கொடுப்பதும் கெடுப்பதும் எவரும் அல்ல, எதை நான் விதைத்திருக்கிறேனோ அதனுடைய பலன்களை மட்டுமே நான் அனுபவிக்கிறேன், தீதும் நன்றும் பிறதர வாரா என்று சொல்லுகிற அவருடைய வழிகள் நிச்சயமாக எப்படி நம்முடைய வாழ்க்கை நடைபெறுகிறது என்பதை குறிப்பிடுகிறார். நீர்வழிப்படும் புனைவோல் ஆருயிர் முறைவழிப்படும் என்கிற அந்த கருத்தியலை தாங்கித்தான் சமணம் பன்னெடும் காலமாக இந்த மண்ணிலே இருந்து கொண்டிருந்தது. தற்போது அது மிகவும் அருகி
மிக மிக குறைவான அளவிலே கிட்டத்தட்ட ஒரு 30 முதல் 40,000 பேர் மக்கள் தொகை கொண்ட ஒரு அருகிய சமயமாக வட தமிழகத்தினுடைய மிகச்சில பகுதிகளிலே மட்டும் இருந்து கொண்டிருக்கிறது. வாய்ப்பும் நேரமும் கிடைக்கப்பெறும் மண்மரபு நேயர்கள் அவசியம் வட தமிழகத்தில் மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய 38 வருவாய் மாவட்டங்களிலும் நீலகிரி மாவட்டத்தை தவிர்த்து அத்தனை மாவட்டங்களிலும் சமணத்தினுடைய தடயங்கள் பல்வேறு இடங்களிலே இருந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை நீங்களும் ஒருமுறை வாருங்கள், வந்து தரிசியுங்கள் என உங்களை அன்போடு அழைக்கின்றோம்.